வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியலில் முக்கியமான 2-3 டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த அப்டேட்டு. வந்தே பாரத் ட்ரெயின் இந்தியாவில் பயங்கர ஹிட்டுங்க. எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, வந்தே பாரத் ட்ரெயினுடைய அடுத்த 2.0 எப்போ வரும், ஸ்லீப்பர் கோச்செல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சேர்த்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிருக்காங்க. அதுக்கான அப்டேட் தான் வர நவம்பர் மாதத்துலேருந்து ஸ்லீப்பர் வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ட்ரெயின் 16 பெட்டிகளை கொண்ட வந்தே பாரத் ட்ரெயினை இயக்கப்பட உள்ளது அப்படின்னு ரயில்வே அறிவிச்சிருக்காங்க. அந்த வந்தே பாரத் ட்ரெயினில் டாக் ஃபோனு எந்த பெட்டியில் இருந்தும் அந்த ட்ரெயினை ஓட்டக்கூடிய ஏதாவது அவசரம் அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டாக் ஃபோன் ஒவ்வொரு பெட்டியிலையும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கவாச் எனப்படக்கூடிய ஆட்டோமேட்டிக் பிரேக்கு, சிசிடிவி கேமரா, இது மாதிரி அனைத்து வசதிகளோடையும் வர நவம்பர் மாதத்துலேருந்து ஸ்லீப்பர் வசதியோட வந்தே பாரத் ட்ரெயினை இயக்க போகிறோம் அப்படின்னு சூப்பராக அறிவிச்சிருக்காங்க இந்தியன் ரயில்வே. இது முதல் டாப்பிக்கு, வாழ்த்துக்கள். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் ஆலயம் காப்போம் அப்படிங்கிற ஃபவுண்டேஷனை ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் 38,000 கோவில்களுக்கு மேலே இருக்குது. பல கோவில்களில் இன்னும் அறங்காவலர்கள் கூட நியமிக்கப்படலை. கோவில் உண்டியலில் போடக்கூடிய அந்த காணிக்கை இருக்குது பார்த்தீங்களா, கோவிலுக்கு வழங்கப்படக்கூடிய பக்தர்களால் வழங்கப்படக்கூடிய நன்கொடை இருக்குல்ல, அந்த நன்கொடையில் நிறைய முறைகேடுகள் நடக்குது. இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஆலயம் காப்போம் அப்படிங்கிற ஃபவுண்டேஷன் கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் விசாரணை வந்திருக்கு. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படின்னா, தமிழக அரசாங்கத்துக்கிட்ட என்ன கொஸ்டினை ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, உண்டியலில் போடக்கூடிய அந்த நிதி இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி செலவிடப்படுகிறது, கோவிலுக்கு பக்தர்களால் வழங்கப்படக்கூடிய அந்த நன்கொடையை செலவு செய்கிறதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது வேல்யூவான திட்டங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க. பக்தர்களால் வழங்கப்படக்கூடிய உண்டியலில் போடக்கூடிய அந்த நிதி கல்வி நிலையங்கள், சமூக நலத்திட்டங்கள் அதுக்கு பயன்படுத்தினா கூட பரவாயில்ல. ஆனால் உயர் ரக சொகுசு கார்களை அதிகாரிகளுக்கு வாங்குறது, இல்லை சொகுசு காரியங்களுக்கு பயன்படுத்துறதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கு எப்படி இந்த உண்டியலில் வரக்கூடிய பணம், நன்கொடைகளை எப்படி செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு தமிழக அரசாங்கத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. என்னை கேட்டால் கல்வி நிலையங்கள், சமூக நலத்திட்டங்கள் இது எல்லாத்துக்கும் பயன்படுத்துறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு கோவிலை நல்லா ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக்காக அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை திருச்செந்தூர் போயிருந்தேன். திருச்செந்தூருக்கு எவ்வளவு பக்தர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக இருந்து வராங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் டு பி ஃப்ராங்க், இன்னும் ப்ராப்பரான அடிப்படை வசதிகள் அங்கே இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. பெண்கள் உடை மாற்றுவதற்கு அறையாக இருக்கட்டும், இல்லை டாய்லெட்ஸு, பாத்ரூமு, இது மாதிரியான ஃபெசிலிட்டி இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டியது அத்தியாவசியமாக இருக்குது. அப்போ பக்தர்கள் உண்டியலில் போடக்கூடிய அந்த பணமெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டு ப்ராப்பராக அந்த கோவிலை டெவலப் பண்ணட்டும், கோவிலில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை வசதிகளை அதிகரிக்கட்டும் அப்படிங்கிறது தான் பக்தர்களுடைய ஒரே வேண்டுகோளாக இருக்குது. ஸோ பக்தர்கள்லாம் பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க, கவர்மெண்ட் கண்ட்ரோல்லேருந்து கோவில்கள் விடுவிக்கப்பட்டாலே நல்லா ப்ராப்பராக மெயின்டெனன்ஸு இதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கும். கவர்மெண்ட்டு ஏன் இந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா நிறைய பக்தர்களுடைய கேள்வியாக இருக்குது. ஒரு ஓட்டெடுப்பு வச்சா கூட பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துடைய கண்ட்ரோல் வேண்டாம் அப்படின்னு தான் ஓட்டு போடுவாங்க. உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது 2. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் காங்கிரஸுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை இருக்கார் பார்த்தீங்களா, இவங்க 2 பேருக்கும் இடையே பெரிய வார்த்தை மோதல். சமீபத்தில் பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் பார்த்தீங்களா. சோசியல் மீடியாவில் இந்த ஆருத்ரா கேஸ் இருக்குல்ல, இது பற்றியெல்லாம் சில பேர்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையில் ஆருத்ரா கேஸை லிங்க் பண்ணி, ஆருத்ரா அந்த கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் அக்யூஸ்டாக இருக்காரு அப்படின்னு தமிழக பாஜகவை லிங்க் பண்ணி பேசியிருக்காரு. அண்ணாமலை பயங்கர டென்ஷன் ஆகிட்டாரு. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, செல்வ பெருந்தகை அவர்கள் முன்னாள் ரவுடியாக இருந்தவர், அதனால ரவுடிகளுடைய லிங்க்லாம் அவருக்கு தெரியுது போல அப்படின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கார் அண்ணாமலை அவர்கள். செல்வ பெருந்தகை அவர்களை ரவுடி அப்படின்னு அண்ணாமலை சொன்னதுனால இன்னைக்கு செல்வ பெருந்தகை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தமிழக பாஜக ரவுடிகளுடைய பட்டியல், உளவுத்துறையுடைய ரிப்போர்ட், இது மொத்தம் 32 பக்கங்கள் கொண்ட உளவுத்துறையுடைய ரிப்போர்ட்டு, 261 குற்றவாளிகள் தமிழக பாஜகவில் இருக்காங்க, பொறுப்பில் இருக்காங்க.
அவங்க மீது 1977 கேசஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் ரவுடி அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்கிறாரு. நான் ரவுடி அப்படிங்கிறதுக்கான என்ன ஆதாரம் இருக்குது, அந்த ஆதாரத்தை வெளியிட முடியுமா அப்படின்னு செல்வ பெருந்தகை அவர்கள் கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் பார்த்துக்கோங்க, அவருடைய பாஜகவில் எவ்வளவு குற்றவாளிகள் இருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இதுதான் ஐபிஎஸ் வந்து பாஸ் பண்ண லட்சணமா? உண்மையிலே இவர் வந்து ஐபிஎஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு நீ வா போ அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில் அண்ணாமலையை கடுமையாக தாக்கி பேசியிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள். இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. பாஜகவினர் சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி தான் யார் செந்தில் பாலாஜி அவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக ரொம்ப பொங்கிக்கு இருந்தார். அண்ணாமலை கிட்ட வாட்ச் பில்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தார். ஒரு வருஷத்துக்கு மேலாக இப்போ வந்து சிறையில் வந்து இருக்காரு. செல்வ பெருந்தகை அவர்களும் அதே ரூட்டை வந்து இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒருமையில் அண்ணாமலை வந்து பேசுறது, செந்தில் பாலாஜி அவர்கள் மாதிரி நீ வா போ அப்படின்னு பேசுறது, இது மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. செந்தில் பாலாஜி அவர்களுடைய ரூட்டில் செல்வ பெருந்தகை அவர்களும் சிறைக்கு போக போறாரு பாருங்க அப்படின்னு பாஜகவினர் பதிவுகளை போடுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்களும் 5 கட்சி வந்து மாறி இருக்காரு. ஃபர்ஸ்ட் திமுக இருந்தாரு, அடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுகக்கு போனாரு, அடுத்து பார்த்தீங்கன்னா அமமுக, இது மாதிரி மறுபடியும் பார்த்தீங்கன்னா திமுக, இது மாதிரி ஃபர்ஸ்ட் மதிமுக இருந்தாரு. இது மாதிரி வந்து 5 கட்சி மாறினாரு. செல்வ பெருந்தகை அவர்களும் 5 கட்சி மாறினவர் அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க. இந்த ஒரு டிபேட் வந்து நடக்குது. இந்த 3 டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செல்வ பெருந்தகை அவர்கள் தமிழக பாஜகவுடைய ரவுடிகளின் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரா? அதுக்கு அண்ணாமலையுடைய கவுண்டர் என்ன, அண்ணாமலை என்ன பதிலடி கொடுக்க போறாரு அப்படின்னு இப்போ பாஜகவினர் எதிர்பார்த்து காத்துக்கு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளும். இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.